ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜு குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான க்ரீமியாக தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடானதையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதையும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்ட பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி நல்லா ஒரு வணக்கிட்டுக்கலாம். வரமிளகா 4-5 பொடிசாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா வணக்கிட்டு இது ஒரு ஓரத்துலேயே அப்படியே இருக்கட்டும். நான் ஆல்ரெடி முன்னாடியே ரைஸ் நல்லா சுடு ரைஸ் எடுத்துக்குங்க. நல்லா சுட வச்சு தண்ணி குழைவாக வச்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க. அது கொஞ்சம் சாப்பாடு நீளமாக இருந்துச்சுன்னா நல்லா மேஷை வச்சு நல்லா மதித்து எடுத்துக்குங்க. அப்போ தான் தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். ரைஸும் ஆறி இருக்கணும். ஏன்னா சூடோடு நம்ம இது கிளறிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மத்தியானத்துலேயே புளிச்சிரும். புளிக்காமல் இருக்கிறக்காக தான் இந்த ட்ரிக்ஸ். நல்லா சாப்பாடு ஆறி இருக்கணும். நல்லா பாலை ஊற்றி கிளறி இஞ்சிற வரைக்கும் பால் ஊற்றிட்டே இருக்கணும். நல்லா ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. ரைஸ் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. நீங்கள் அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நல்லா புளிக்காது. நல்லா கிட்டத்தட்ட 1 day 2 days புளிக்காமல் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உப்பு தேவையான அளவு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கெட்டியாகிட்டே இருக்கும். நீங்கள் கெட்டியாக கொஞ்சம் பால் ஊற்றி இலக்கம் கொடுத்துக்குங்க. தயிர் பெற போடுற அளவுக்கு மாதிரி தான் போடணும். தயிர் நீங்கள் அப்போவே சாப்பிட்ற மாதிரினா தயிர் நிறைய ஊற்றி கலரலாம். இல்லை நீங்கள் வச்சு ட்ராவலிங் டைம் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் பெற போடுற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே தயிர் நிறைய ஊற்றி கலரிட்டிங்கன்னா புளிப்பு எடுத்துக்கும். ஹீட்டாக இதுவும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா குழைவாக இருக்கணும் சாதம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் கெட்டியானதுனால இன்னும் கொஞ்சம் நான் பால் ஊற்றுறேன். நீங்கள் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரியே கலரிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தயிர் பெற போட்டுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தாளிச்சடிச்சதை எல்லாம் உள்ளே கொட்டிக்கலாம். இதையும் நல்லா ஒரு கலரிக்கலாம். நீங்கள் பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா உள்ள ஒட்டி கலரிக்கலாம். வறுத்து வச்சதை நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இது நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம். இல்லை பச்சரிசியில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி வச்சிங்கன்னா குழைவாக இருக்கும். இல்லை பச்சரிசி பிடிக்காதவங்க எப்போவுமே நார்மல் ரைஸ் வச்சு நல்லா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இது நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைகளுக்கு காலையில் நம்ம தயிர் சாதம் போட்டு கொடுத்தா கெட்டியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, புளிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு தயிர் சாதம் கிளறி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பால் நிறையா ஊற்றிட்டு லைட்டாக பெற போடுற அளவுக்கு மட்டும் தயிர் ஊற்றினீங்கன்னா மத்தியானத்துக்கு கரெக்டான புளிப்பும் கரெக்டாக இருக்கும். புளிக்கவும் புளிக்காது, கெட்டியும் ஆகாது. உங்களுக்கு இலக்கம் கொடுக்குறதுக்காக தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை தலை நறுக்கியும் விட்டுக்கலாம். நான் முழுசாகவே போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லி இலை அதுவும் நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு கொத்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். கேரட் பிடிக்கிறவங்க கேரட் இதுக்குள்ளேயே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம்பழம் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். மத்தியானத்துக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு கலரி
நீங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் வெங்காயம்லாம் போடணும்னு சொன்னோம்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை எண்ணெயில் தாளிச்சு உள்ள கொட்டிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது ட்ராவலிங் கொண்டு போகிறதுனால இப்படி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ட்ராவலிங் கொண்டு போனால் மாதுளம்பழத்தையும் எடுத்துடலாம், அப்போ தான் வந்து புளிப்பாகாது. இது வந்து அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மாதுளம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சைடிஷ் ஊறுகாய் அட்டகாசமான கர்ட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.